வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கோவை மாவட்டம் வால்பாறை சோலையார் அணை இடதுகரை பகுதியைச் சேர்ந்தவர் மேரி, வயது 77. இவரது வீட்டிற்கு நடு இரவில் 1:30 மணியளவில் உணவு தேடி ஒற்றை காட்டு யானை வந்தது. யானையின் சப்தம் கேட்டு மூதாட்டி எழுந்து பார்த்தபோது யானை அவரை மிதித்து கொன்றது. அவருடன் தங்கியிருந்த தெய்வானை, வயது 75, தப்பி ஓடியதில் கீழே விழுந்து காயமடைந்தார். வனத்துறையினர் காயமடைந்த தெய்வானையை மீட்டு வால்பாறை அரசு ஹாஸ்பிட்டலில் முதலுதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக பொள்ளாச்சி அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர். வனப்பகுதிக்குள் சென்ற ஒற்றை யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என மக்கள் வலியுறுத்தினர். விருதுநகர் அரசு ஹாஸ்பிட்டலில் ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யும் பிளான்ட்டில் இருந்து 24 மணி நேரமும் உள் நோயாளிகளுக்கு ஆக்ஸிஜன் வழங்கப்படுகிறது. நேற்று முன்தினம் இரவு திரவ ஆக்ஸிஜன் பிளான்ட்டில் இருந்து உள் நோயாளிகளுக்கு ஆக்ஸிஜன் சப்ளையில் தடை ஏற்பட்டது. செவிலியர்கள், டாக்டர்கள் பிளான்ட் வால்வு அடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். உடனடியாக வால்வை திறந்து ஆக்ஸிஜன் சப்ளையை சீராக்கினர். உடனடி நடவடிக்கை எடுத்ததால் நோயாளிகளுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை. விருதுநகர் கிழக்கு போலீசில் புகார் கூறினர். போலீசார் விசாரணையில் மல்லாங்கிணரை சேர்ந்த ஆக்ஸிஜன் பிளான்ட் பராமரிப்பாளராக இருந்த சரவணகுமார், வயது 26 என்பது தெரிந்தது. கடந்த வாரம் தனியார் ஒப்பந்த நிறுவனம் பணி நீக்கப்பட்ட 132 ஊழியர்களில் இவரும் ஒருவர் என்பதும் வேலை இழந்த ஆத்திரத்தில் பிளான்ட் வால்வை அடைத்ததும் அம்பலமானது. நோயாளிகளின் சிகிச்சைக்கு இடையூறு ஏற்படுத்திய சரவணகுமாரை போலீசார் கைது செய்தனர். கோடநாடு எஸ்டேட்டில் 2017ஆம் ஆண்டு கொலை கொள்ளை சம்பவம் நடந்தது. சம்பவத்தன்று எஸ்டேட் காவலாளி ஓம் பகதூர் கொல்லப்பட்டார். தற்போது வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரிக்கின்றனர். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் சசிகலாவிடம் கார் டிரைவராக பணியாற்றியவர் கனகராஜ். கோடநாடு வழக்கில் முக்கிய குற்றவாளியாக தேடப்பட்டவர். ஆனால் சம்பவம் நடந்து சில நாட்களில் கனகராஜ் டூவீலரில் சென்றபோது கார் மோதி உயிரிழந்தார். சந்தேகமடைந்த போலீசார் கனகராஜின் தம்பி தனபால் மற்றும் உறவினர் ரமேஷ் ஆகியோரை விசாரித்தனர். இருவரும் வழக்கின் முக்கிய தடயங்களை அழிக்க முயன்றது உறுதி செய்யப்பட்டது. தனபால் மற்றும் ரமேஷை போலீசார் கைது செய்தனர். தற்போது இருவரும் ஜாமீனில் உள்ளனர். இந்நிலையில் இன்று காந்திபுரம் சிபிசிஐடி ஆபீஸில் ரமேஷ் நேரில் ஆஜரானார். விசாரணை தொடர்கிறது. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் நடைபெறும் வெள்ளி தேர் திருப்பணிக்காக 1 கிலோ வெள்ளியை பாஜ மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் செல்லையாவிடம் ஒப்படைத்தார். திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருந்தாலும், மதிப்புக்குரிய ராமதாஸ் அவர்களாக இருந்தாலும், மற்றபடி ஏனைய கட்சிகளாக இருந்தாலும் எல்லா கட்சிகளுமே ஒன்றாக இருந்து திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. நாங்கள் யார் பின்னாலேயும் இல்லை. ஏற்கனவே பாராளுமன்றத்தில் எங்களோட கூட்டணி இருந்தார்கள். தொடர்ந்து அவர் கூட்டணியில் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமே தவிர யாருடைய பின்னணியில் இருந்து இயக்குவதாக இருந்து சொன்னால் அது சரியான கருத்து அல்ல. திருமாவளவன் சொல்வது சரியான கருத்து கிடையாது. அவர் அப்படி விருப்பப்படுறார், உடைஞ்சு போகணும் அப்படின்ட்டு அவர் விருப்பப்படுறார். நான் என்ன விருப்பப்படுறேன்னா, அவர் அங்கேருந்து வெளியே வரணும்னு நான் விருப்பப்படுறேன். முன்னாடி ஆரம்ப காலத்தில் அந்த மாதிரி ஒரு டேரிஃப் வச்சுருக்காங்க. அது தமிழக அரசாங்கம் எல்லா கோயில்களுக்கும், எல்லா மத வழிபாட்டு தலங்களுக்கும் ஒரே மாதிரியாக கட்டணத்தை கொண்டு வர வேண்டும். இல்லைன்னா இன்னும் 10 மாதம் தான் இருக்குது. போருங்க, அதுக்கு பிறகு நம்ம வந்த பிறகு அதே மாதிரி ஒரே அடியாக எல்லாத்துக்கும் சமமான கட்டணத்தை நம்ம கொண்டு வந்தோம். இப்போ அங்கே தேர்தல் வாக்குறுதியிலே மிக முக்கியமானது ஒன்றுன்னா, எல்லா மின் கட்டணமும் மாதந்தோறும் ரீடிங் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னால் எல்லாத்தையும் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இது செய்யலை. குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் 1000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னாங்க. 2.5 வருஷம் கழித்து பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தான் அதை கொடுத்தாங்க. இப்படி அவங்க தேர்தலுக்கு தேர்தல், நாளுக்கு நாள் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தான் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையும் அவங்களுடைய ஆட்சி பலனும் இருக்குதே தவிர மக்களுடைய நலன் கருதி மக்கள் நலன் சார்ந்து அவங்களுடைய ஆட்சி இல்லைங்கிறது. சொத்து வரி உயர்வு, மின்கட்டண வரி உயர்வு, ஆக அறிவிக்கப்படாமல் சொத்து வரி உயர்வு ஆண்டு ஒன்றுக்கு, அறிவிக்கப்படாமல் மின்கட்டண உயர்வு 6% ஆண்டு ஒன்றுக்கு. இது மக்களுக்கு பெருத்த சுமை ஏற்படுத்துகிறது. பால் விலை உயர்ந்திருக்கிறது. ஆக வீட்டில் இன்றைக்கி என்னென்னா, சொத்து வரி கட்டுறதா, கரண்ட் பில் கட்டுறதா, பால் வாங்குறதாங்கிறது தான் இன்றைக்கி எல்லாம் பிரச்சனையாக இருக்குது. விலைவாசி ஒரு பக்கம் உயர்ந்துகிட்டே போகுது. இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் திமுக அரசாங்கம். அரசு ஊழியர்களுக்கு நீ ஓய்வூதிய பென்ஷன் இன்றைக்கி கொடுக்கல. 50,000 ஆசிரியர்கள் இன்றைக்கி பணி இல்லாமல் இருக்காங்க. டிஆர்பி எக்ஸாம் முடிச்சுட்டு பணி இல்லாமல் இருக்கிறாங்க.
இதெல்லாம் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வந்தவுடனே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி எதுவுமே அவங்க செய்கிற மாதிரி இல்லை. கூட்டணியை நம்பி இன்றைக்கி தைரியத்தில் இருக்கிறாங்க.